குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஓகே, லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்திருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஓகேங்களா, ஜூன் மாசமே வந்துட்டாரு, இப்ப ஜூலை மாசம். ஓகே, இப்ப வந்து என்ன நடக்கும்? குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஓகே, சுப விரயங்கள் நடக்கும், இதெல்லாமே நம்ம நிறைய பேசியாச்சு. ஓகே, இந்த ஜூலை மாதத்துல வந்து மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? பொதுவா மேஷராசிக்காரர்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஸ்தானம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், இது எல்லாமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா சுக்கிரனை மட்டுமே குறிக்கும். ஸோ 2, 7க்குரியவர் எங்க இருக்காரு அப்படின்னா இப்ப 4லிருந்து ஜூலை 5ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து 5ஆம் இட சூரியன் வீட்டுக்கு போய் மாறிடுவாரு. பொதுவா சூரியனோட வீட்டுல சுக்கிரன் யார் அப்படின்னா ஒரு பகை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ வருமானம், காதல், கல்யாணம், திருமணம், குடும்பம், நாம சொல்லக்கூடிய வாக்கு, நாம ஒருத்தவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. ஓகே, என்ன இப்படி சொல்றீங்க, என்ன பிரேக் ஆகும்?
ஏன்னா சூரியன் வீட்டுல சுக்கிரன் பகையா இருக்காரு, கூட யார் இருக்காங்க, கேது இருக்காங்க. அப்ப அந்த கேது வந்து முற்றிலும் ஒரு தடையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா? அப்போ திருமண வாழ்க்கைக்கு நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்ப ஜூலை மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ஃபேவரா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபேவரா இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6க்குரியவர் வக்கரமாகிறார். அப்போ வந்து 6க்குரியவர் வக்கரமாகும் போது நிறைய பேர் வந்து ஜாப் ரொம்ப சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் அதற்கான இனிஷியேட்டிவ் மூலியமாக, ஏன்னா 3க்குரியவர் முயற்சி ஸ்தானத்துக்குரியவரும் அவர் தானே. ஸோ இப்போ வக்கரமா இருக்கும்போது முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு முடிவில் நல்ல ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பீங்க மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இட ரீதியான சோதனைகள், பிஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாசஸ், கொஞ்சமே இல்லை உண்மையாலுமே கொஞ்சம் தத்தளிச்சுட்டு தான் மேலே வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம யாராவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் ஆயிருக்கும், யார் மூலியமாகவாது ஏதோ ஒரு ஹெல்ப் வந்திருக்கும். பட் இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல கேதுவுடன் சுக்கிரன் தொடர்புடைய காரணத்தினால் பெரிய பெரிய விஷயங்களை வந்து நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு பேங்கிங்ல வந்து சைன் போட்டு ஒரு கடன் வாங்குறது, இல்ல யாருக்காவது ஒரு வந்து சைன் போட்டு அவங்களுக்காக நீங்க வந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்தில் பிரச்சனையில போய் முடிய போகுது. ஸோ புத்திக்காரகன் வக்கரமா இருக்காங்க. ஸோ புதன் வந்து 3, 6 இருந்தாலும் நம்மளுடைய புத்திக்காரகனே அவர் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வந்து சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தாலுமே சரிங்களா, ஆனா அவர் யார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு 5க்குரியவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ஒரு சில மறைமுக டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஸோ நீங்க செய்யக்கூடிய செயல்கள், நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் மறைமுகமா ஒரு 50% வந்து நான் இதை செய்ய போறேன், இதைத்தான் செய்ய போறேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு அந்த விஷயம் வந்து என்ன பண்ணுவாரு, அங்க உட்காந்து இருக்கிற கேது வந்து முடிச்சு விட்டுருவாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இந்த காலகட்டத்துல மட்டும்தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா இந்த டிசம்பர் வரைக்குமே, கேது மாறுகின்ற வரைக்குமே, மற்ற கிரகங்களோட இம்பாக்ட் வர வரைக்கும் இப்போ வந்து சுக்கிரனோட இம்பாக்ட் தான் இந்த ஜூலை மாசத்துல கொஞ்சம் ஹெவியா காமிக்குது. ஸோ நீங்க பண ரீதியா குடும்பத்துல ஏதாவது வந்து கடன் வாங்குறீங்க, குடும்பத்துக்காக யாருக்காவது வந்து நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, இது எல்லாமே வந்து ஏதாவது நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, செவ்வாய் எடுத்துக்கிட்டோம், இப்ப இடக்காரகரா இருக்கிறாங்க, நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறீங்க அப்படின்னு இந்த மாதத்துல நீங்க வந்து டெசிஷன்ஸ் மட்டும் எடுக்காம டிஸ்கஸ் மட்டும் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணியில நீங்க ஒரு காரியங்கள் பண்ணும்போது அது சக்சஸா இருக்கும். அவசரமா எந்த விஷயமும் இந்த காலகட்டத்துல பண்ணாம இருக்கிறது இந்த மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த மந்த் வந்து ஃபேவரா இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலை ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 தான். ஸோ உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் சார்ந்த கிரகம் அப்படிங்கிறதையும் வந்து சுக்கிரன் தான், வருமானமும் சுக்கிரன் தான், 7க்குரியவரும் சுக்கிரன் தான். ஸோ இவங்க கேதுவோட இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அன்மேட்சபிளா இருக்கும். காதல் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் வந்து இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாசம் வந்து பிரிஞ்சிருங்க, பேசாதீங்க. ஏன்னா இந்த கேதுவோட இருக்கும்போது அது கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை, ஏன்னா கேது அப்படிங்கிறது கட் பண்றது, அந்த விஷயத்தை வந்து பற்றற்ற நிலையில் கொண்டு வருகிறவர் கேது. அப்போ இந்த விஷயம் நீங்க வீட்டுல சொல்றீங்க, காதல் விஷயத்த வீட்டுல சொல்றீங்க, இல்ல நீங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க, இனிதான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கான்னு கேட்டா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரும்.